2026ல உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? என்னது தளபதிக்கு தான், விஜய்க்கு தான். தளபதிக்கா? எதனால அவர் வரணும். அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு? இல்ல எதனா பண்ணுவார்ல, புதுசா வராருல, எதனா புதுசா செய்வார்ல. ஏன் பழசா இருக்கவங்க ஒன்றும் பண்ணலையே. என்ன பண்ணலான்றீங்க? எதுவுமே பண்ணல. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு இல்ல எதிர்பார்க்கல. இவர் வந்து பண்ணுவார் பாருங்க, பண்ண பிறகு பாருங்க என்ன பண்ணுவாருன்றீங்க? பண்ணுங்க, அவர் பாருங்களேன். அவர் ஒரு நடிகருங்க, அவருக்கு அரசியல் என்னங்க தெரியும்? இல்லங்க, அவர் அந்த அரசியல் அனுபவத்தோட தான் வந்திருக்காரு. இவ்வளவு நாள் நடிச்சாருல, அதுல கொஞ்சம் நிறைய இருக்கும், அவருக்கு தெரியும். விஜய் எவ்வளவு பேர் பேசுறாங்க, என்ன பண்றான், கீச்சிருவான் அப்படின்ட்டு. கீக்கும் போது தானே தெரியும். கீச்சிருவாருன்றீங்க? கண்டிப்பா 2026ல பாருங்களேன், கண்டிப்பா மாற்றம். வர 2026 தேர்தல்ல நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திமுக ஆதரவா இல்ல விஜய்க்கா? வரவேற்கிறோம். யாரு நல்லா மக்களுக்கு யாருக்கு கஷ்டப்படாம சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவோம். சரி, இப்ப ஆனா அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சரி, வரவேற்கிறீங்க. புதுசா ஒருத்தர் வராரு, அவரை வரவேற்கிறீங்களா இல்ல வரவேற்க மாட்டீங்களா? வரவேற்கிறோம். யாரா இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். வரவேற்கிறீங்க. ஆமா. விஜய் வரணும்ன்றீங்களா? வரணும். இப்ப இருக்கக்கூடிய திமுக நல்லா பண்ணலையா, நல்லா பண்றாங்க? திமுக நல்லா பண்றாங்க. இப்ப ஒரு வாரம் தேங்கி நிக்கிற தண்ணியா திமுக வந்து எல்லா இடத்துலயும் பள்ளம், எங்கெங்க பள்ளம் இருக்கோ அந்த இடத்த தோண்டி தண்ணி எல்லாம் ஒரு வாரம் நிக்கிற தண்ணி ஒரே நாள்ல ஓடிடுச்சு. ஆமா. அப்படின்றப்ப இப்படி எல்லாம் பண்றாங்க. இலவச பஸ் கொடுக்குறாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏன் புதுசா ஒருத்தர் வரணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? அவங்க வராங்கன்னு சொல்லும் போது யாரையும் வராதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. வரவங்க வாங்கன்னு சொல்ல முடியும். வாங்க, நீங்களும் நல்லது செய்யுங்க. இவங்களை விட திமுக அதிமுகவோட வர்றவங்களால நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா தானே சொல்ல முடியும். வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் சொல்ல முடியாது திட்டவட்டமா. ஆனா விஜய் வந்தா ஆதரிப்பீங்க? ஆதரிப்போம் கண்டிப்பா. அண்ணா வணக்கண்ணா. 2026ல டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஒரு தாவேகா அப்படின்ற விஜய் கட்சி போட்டி போடுது. உங்களுடைய ஆதரவு விஜய் கட்சிக்கு இருக்குமாண்ணே? ஆமா சார், இருக்கும். கொடுப்போம் சார். எதனால சொல்றீங்க அப்படி? சார் புதுசாக வந்திருக்காங்க, அவங்க நல்லது செய்யறன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாமே பழைய கட்சி இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வரனால அவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு ஆதரவு அளிப்போம் சார். அதாவது நிறைய பேர் தான் புதுசாக வந்து நல்லது செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி விஜய் மட்டும் எப்படி நல்லது செஞ்சிருவாருன்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சார் வந்தாரு, அவரும் நல்லது செஞ்சாரு, நிறைய பண்ணாரு. ஒரு சில காலனால அது தவிர்த்துக்கப்பட்டது. ஆனால் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் வந்திருக்கலாம். அதே மாதிரி அதே வாய்ப்பை இவருக்கு விஜய் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அப்ப விஜய் 2026ல விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமா சார், வரணும்னு எதிர்பார்க்க. ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இருக்கிறவங்க நல்லது பண்ணலையானே? சார் இருக்கிறவங்க நல்லா பண்ணாலும் இதை விட நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் சார். சீமான் வந்து வன்முறையா பேசுறது. சீமான் வந்து அவர் மேல கொஞ்சம் இது பண்ணி பேசுறாரு, அது வந்து தவறு தான். ஏன்னா அவர் ஓட்டெல்லாம் இவர் வாங்கிடுவாருன்னு நினைச்சு அவர் பேசுறாரு. ஆமா, அப்படி பேசக்கூடாதுல்ல. அது பேசக்கூடாது, தப்பு தான். வந்து ஆதரவு கொடுத்தாரு சீமானு. இப்போ விஜய் வந்த உடனே இப்போ ஆதரவு இப்போ வந்து அவருடைய ஓட்டை வாங்கிடுவாருன்ட்டு ஓட்டு பேங்க் ஃபுல்லாக பாருங்க பயப்படுறாரு. அந்த பயத்தினாலதான் அவர் பேசுறாரு. அப்ப கண்டிப்பா 2026ல விஜய் விஜய் வந்துருவாரு சார். வந்துருவாரு சார். நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். இத்தனை காலத்தில் அரசியலில் பண்ணாதது அவர் ஒரு சாதிப்பார்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். சாதிப்பார்னு நினைக்கிறோம். ஏன்னா திமுக அதிமுக இவ்வளோ பெரிய கட்சிலாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்துடுவாரா? கண்டிப்பாக வருவாருங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? அவர் மேலே இருக்கிற மக்கள் மேலே நம்பிக்கையில் தான். அதாவது திமுக அதிமுக அப்படின்றது மிகப்பெரிய ஜாம்பவான்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அரசியல் பண்ண ஜாம்பவான்கள். அவங்கள மீறி விஜயால வர முடியுமா? இத்தனை காலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க, எந்த சாதனையும் ஒன்றும் தெரியல. அவங்க மேம்பாலம் கட்டினாங்க, அதை பண்ணாங்க, இந்த ஊரெல்லாம் தண்ணியாக கிடக்குது. இப்போ இவர் புது மாற்றத்தை கொண்டு வரேன்னு எதிர்பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. மாற்றம் ஆனால் அவ்வளோ கோடி ரூபா தொழிலை விட்டு அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணுன்னு வராங்க. இதே ஒரு பெரிய சாதனை தான். ஒரு நடிகரால் அரசியலில் ஜொலிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவும் சினிமா ஆக்டர் தான், எம்ஜிஆரும் சினிமா ஆக்டர் தான். அவங்களா சாதிக்கும் போது இவங்க சாதிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சாதிப்பாங்க. ஒருத்தர் புதுசாக அரசியலுக்கு வரும்பொழுது பல பேரால் வஞ்சிக்கப்படுகிறார். அதாவது சமீபத்தில் சீமான் அவர்கள் ரொம்ப கேவலமாக பேசினார், இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அரசியல் எல்லாம் போட்டி போகாமல் வரதானே செய்யுங்க. நான் முன்னேறிடுவேன், இவன் முன்னேறான போட்டி போகாமல் வரும். அதில் எல்லாம் அரசியல் பெருசாக பேசுவாங்க, அவ்வளோதான். யார் வந்து நல்லது பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. இது வரைக்கும் திராவிட கட்சிகள் இருந்திருக்குது, அனைத்து இந்த அண்ணா திராவிட கட்சிகள் இருந்திருக்குது. பிஜேபி ஒரு சைடு வரணும்னு போட்டி போடுறாங்க. நல்லது யார் பண்ணாலுமே ஏற்றுக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், யார் கை தூக்கி கொடுறதுக்கு முன்னாடி வராங்களோ கையை பிடிச்சி வரலாம். ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு. மதிப்புடைய அம்பேத்கர் ஐயா அவர்கள் எழுதுன்னு அப்படி தான். யாருனாலும் இங்கே நிற்கலாம், நல்லது பண்ணனா கண்டிப்பாக வரலாம். அதனால் விஜய் நிற்கிறாரு,
அவரை வந்து மையப்படுத்தி அவரை ஜெயிக்க மாட்டார் சொல்ல எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தவறான ஒரு பேச்சு. ஆனால் அவர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான ஓட்டு இருக்குது ஒரு 18 to 25 வயசுக்கு உள்ள ஓட்டு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதில் முக்கால்வாசியான இருக்குது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து நல்லது பண்ணனா நல்லது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரெண்டு பெரிய மாபெரும் கட்சிகளை தாண்டி விஜயால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். முடியாதது எதுவுமே கிடையாது. இல்லை 2 மாபெரும் கட்சிகள் சொல்லலாம், 2 மாபெரும் கட்சிகளுமே தோக்குது இல்லை. தம்பி வணக்கம். வர 2026ல் விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு. ஆமாம், பல எதிர்ப்புகளை தாண்டி வராரு. அவரால் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா மக்களோட மாற்றம் வந்து இப்போ தெரியுது, எல்லா இடத்துலையுமே தெரியுது. நானே வந்து ஒரு தல ரசிகர், விஜய்க்கு வந்து நான் வந்து சப்போர்ட் கொடுக்குறேன். நானே இப்போ வந்து வாக்காளர் உரிமை வந்து நானே பதிவு பண்ணியிருக்கேன். நானே வந்து உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வரணும், அவர் வந்தால் மாற்றம் தெரியும். என்னென்ன மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இதில் கூட போட்டிருந்தாங்க, விக்கிரவாண்டில் வந்து போட்டிருந்தாங்க. அதிலே தெரியும், அதிலே நிறைய பேருக்கு எப்படி என்ன தெரியும். அவரே சொன்னார், யாரையும் நாங்கள் தாழ்த்தி பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வரல சரிங்களா அப்படின்னாரு. கண்டிப்பாக வந்து அவர் பேசுனது, அவர் குறிக்கோள் எல்லாமே வந்து கொள்கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. இல்லை, அவர் வந்து யாரையும் தாழ்த்தி பேச வரல அப்படின்னு சொன்னார். ஓகே, அவருடைய பெருந்தன்மையை பாராட்டுது. ஆனால் நிறைய பேர் அவரை தாழ்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் நல்லதுன்னு பண்ண வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்மளை வந்து மட்டத்தை தான் பார்ப்பாங்க சரிங்களா, அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ 2 பெரிய அரசியல் கட்சிகளை தாண்டி விஜயால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இளைஞர் ஒரு சப்போர்ட் எல்லாமே, ஃபுல் சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் விஜயால் ஜெயிக்க முடியுமா? இப்போ இருக்கிற டோட்டல் மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து இளைஞர் தான் சார் கூட சரிங்களா. இளைஞர் அவங்க எல்லார் வீட்லேயுமே இளைஞர் இருப்பாங்க. சின்ன பையனுக்கு ஒரு ஓட்டு உரிமை இல்லைன்னா கூட அவன் வந்து அப்பாவோட சொல்லுவான், அப்பா எனக்கா விஜய்க்கு ஓட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்களே இருந்தாலும் சரி ரைட்டு நம்ம பையன் சொல்கிறான், அவரோட கொள்கையெல்லாம் கரெக்டாக இருக்குது, சரி ரைட்டு நம்ம பையனுக்காக நம்ம போடுவோம். கண்டிப்பாக அடம்பிடிச்சே போட வைப்பாங்க ஓட்டு சரிங்களா, அதுலேயே ஓட்டு விடுவோம். சீமான் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு, இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, எல்லாம் சின்ன பசங்க. சீமான் இருக்காருல்ல, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய் கிட்ட இருக்கிறவரெல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க, எல்லாம் சின்ன பசங்க, சரி அவனுங்களாம் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. அவருக்கு என்ன ரிப்ளை தர விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கூத்தாடினே வந்து சொன்னாங்க சரிங்களா, கூத்தாடினே வந்து சொன்னாங்க. கூத்தாடி வந்து எம்ஜிஆரே கூத்தாடியாக இருந்தவங்க அந்த வருவான் சரிங்களா. அதனால மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் எடுத்துக்கணும் சரிங்களா. அவளோட கொள்கை கரெக்டாக இருக்குது.